சென்னையில் நடைபெறும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய, இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், ரொம்ப காலத்து அருமை நண்பர் இந்து ராம் அவர்களே, இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை, 100 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹிந்து பத்திரிகையில் வந்தால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, அதில் வந்து அவ்வளோதான், வேறு விஷயமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளவோ அதை பற்றி நம்ம பேச முடியும். அண்ட் ராம் அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த ஹிந்துவுக்கு வந்து எடிட்டராகவும் இருந்தவர். அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர். இப்போ ஏவா வேலு அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் வச்சு அதை வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாமல் எப்போவுமே பேசுபவர், எழுதுபவர் ராம் அவர்களே. அண்ட் குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போ தான் நான் முதல் தடவை அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன். ஒரு கிராஜுவேட், சரி, அவர் 15 கல்வி நிறுவனங்களை வந்து மேல்பார்வையை பார்க்குறாரு. எங்கே வந்து ஒரு மழை வந்தாலோ, எங்கே வந்து ஒரு நிலசரி வந்தாலோ, மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நின்றுட்டவங்களை வந்து சேவை செய்கிறாங்க. ஜனங்க சேவையை ஜனார்தன சேவை, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்குள்ளே மட்டும் இருக்காமல் வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார். அதுக்கப்புறம் ஏவா வேலு, ஏவி விட்டால் தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்கிறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்களா. அவரை பற்றி நான் அப்புறம் நான் பேசுகிறேன். அதுக்கு ராஜசேகர் அவர்களே, மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே, இங்கே வந்த பிறகு இப்போ தான் ராம் கேட்டார், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு. என்ன பண்ணுறது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசியிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுகிறது, அந்த பழக்கம் இருக்கணும். பேசி எல்லாம் பேச்சாளர்கள் தான், அறிவாளிகள் தான். ஸோ அந்த அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில் வந்து நீ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நான் பேசி தான் ஆகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய 100ஆண்டு வெற்றி விழா, அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சர்கள், அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க, எத்தனை மாவட்டங்கள், எத்தனை விதமாக. உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே 100ஆண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்தால் அது பேசுகிறவங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல்
என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரவச்சனம் கேட்குற மாதிரி ஒரு பக்தர்களை மாதிரி பக்தர்களை தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தால் கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க. ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் முக ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தும் கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது. எல்லோரும் மனிதன் தானே. அது வீட்டில் தான் காட்ட முடியும். அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார். மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் அவர் எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு தலைவனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனாக இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீதேவி படத்தில். ஸோ பின்னாடி வந்து மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவர் திசைங்க அவரெல்லாம் வந்து திசைங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் முன்னாலே வந்து ஒரு 7th முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம். ஐயோ இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன். பட் ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது வந்து அரசியலே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்கள் வந்து இது மாதிரி விஷயம் கூப்பிட்ருக்கோம், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு சரியாக வந்து அவ்வளோ தெரியலை. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்ததில்லை. வேறு ஒரு அரசியல் தான். அது இவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். இங்கே வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே வந்து அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனராகட்டும், அவர் தலைவராகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்ததிங்க வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டுருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்கார். அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போகிறது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்கள், அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்கிறேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க.
எல்லாருமே வந்து இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே முரளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போகிற இப்படி பண்ணுறோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்கிறாங்களா, என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷம் சொல்கிறாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்ககிட்ட வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக திஸ்டிங் தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு 3 வாட்டி அங்கே நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ வந்து ஒரு க்ளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே தான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்கார், ஒரு மீன் குழம்பு பண்ணார். வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னால் இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பாடு நீங்கள் பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு. இல்லை, அதனால தான் உடம்பு நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2 வாட்டியும் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி இருக்கு சார், நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் எதோ இருக்கும்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யார் கேட்டு யாரும் எழுதுகிற புக்கும் உனக்கு தான் வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்டேன், நான் ஒரு 3 தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸா கார்கே வந்து ஒரு எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா, எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு,
அந்த புத்தகத்தை வந்து 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினச்சி நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட வந்து படிப்பு சரியாக போகாமல் போராட்டங்கள், சமூக நீதி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13-14 வருஷத்தில் இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த உள்ளே நான் போனது கிடையாது. அதான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னால் அது ஏவா வேலு அவருடைய அவரோட பார்வையில் வச்சு தான் அது கற்றுக்காங்க. சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கற்றுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை முதல்ல நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்கே வந்து அடிகால் அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னென்ன விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபா. பட் அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அது தேவை. பட் எல்லோரும் அது படிக்கணும். நெக்ஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணால் எல்லோரும் நிச்சயமாக அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர். கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பற்றி 1/2 hour அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலேருந்து ஒரு உத்தரவு வந்துருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு மனிதர். அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லோரும் நம்ம பிறக்கிறோம், அதில் 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேர், பொண்டாட்டி, பிள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ளே வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்து, 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அது கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்தித்த சோதனைகள், விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தால் செடியெல்லாம் மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனால் இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக இந்த மாதிரி பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் செத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டுருக்கோம். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன்.
ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க. அவனுடைய தராதரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து வருதுன்னா பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து அதை இன்னும் பார்க்கவே மாட்டாங்க. அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க. நல்ல அறிவார்ந்து கரெக்டாக திஸ் திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து திங் பண்ணால் அதை வந்து தவறாமல் அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க, பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் அவர் கையில். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி வந்து அவரோட ஆள் இருக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸாக அவ்வளோ ஞானமாக அவ்வளோ வந்து தெளிவாக நக்கலாக எங்கே எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அது சர்வ சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க, சில இடத்துல சோகமாக பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்திங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்தில்ல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்போவுமே ஒரு சந்தோஷமாக பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க. சந்தோஷம் எப்போவுமே 2 தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமாக வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூமில் வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். 2வது தடவை வந்து செக்ரட்டரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க, ரொம்ப சோகமாக இருந்தார். இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்தில் தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்தில் வந்து அவர் சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான், சிஎம் இல்லைன்னாலும் ஒன்று தான். அவர் சிஎம் வந்து எப்படி தெரியும் சொன்னால், வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸு பாதுகாப்பு இருக்கும், ஆஹா இப்போ சிஎம்மு இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் சென்னையில் நடைபெற்று வரும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.